வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ் நண்பா. நம்ம எஸ்கே T10 ஐபிஎல் போட்டியில் நம்ம செகண்ட் டே ஆக்ஷனில் இருக்கோம். ஃபஸ்ட் டே ஆக்ஷனில் பவுலர்ஸ் எல்லாம் பை பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்ம இந்த வீடியோவில் ஒன்லி பேட்ஸ்மேன்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் லிஸ்ட்டு. இதில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த பேட்ஸ்மேன் வராருன்னு பார்ப்போம். யாரது? சால்ட், நல்ல ஒரு அதிரடியான பிளேயர் தான். இவரை நம்ம டீமில் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவு எடுக்க பார்ப்போம். குறைவான ரேட்டில் வந்தாருன்னா தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 160 கொல்கத்தா, 170 டெல்லி, 180 200 லக்னோ, 220 டெல்லி, 240 லக்னோ. வேறு யாரும் கேட்குற மாதிரி தெரியல, நம்ம கேட்போம். 260, 280 லக்னோ, 300. நம்ம 300ல் கேட்டிருக்கோம், வேறு யாரும் கேட்குற மாதிரி தெரியலை. ஓகே, சோல்டு டு சென்னை சால்ட். ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு. நெக்ஸ்ட் பிளேயர் திலக் வர்மா. இவரை நம்ம செலக்ட் பண்ணால் சிவம் தூபைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார், அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா. ஸோ அதனால் கேட்போம். 45 கொல்கத்தா, 50 lakh சென்னை, 55 ராஜஸ்தான், 65 கொல்கத்தா, 70, 75, 80 லக்னோ, 85 பெங்களூரு, 90 லக்னோ, 95 கொல்கத்தா, டெல்லி 110, 120, 130 பஞ்சாப், 140 லக்னோ, 150, 160, 170, 180, 190, 200 சென்னை, 220 லக்னோ, 240 பஞ்சாப், 260 சென்னை, 280 பஞ்சாப், 280, 300 சென்னை, 320 பஞ்சாப், 320, 340 சென்னை, 340 சென்னை. வேறு யாரும் கேட்குற மாதிரி தெரியலை. எஸ், சோல்டு டு சென்னை திலக் வர்மா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார் பார்ப்போம். யார்? டிராவிஸ் ஹெட். இவரும் நல்ல அதிரடியான ஒரு தொடக்க ஆட்டக்காரர் தான். பார்ப்போம் எவ்வளோ ரேட்டுக்கு போகிறாருன்னு. நம்மளால் முடிஞ்சுன்னா நம்ம பை பண்ணி தூக்கிட வேண்டியதான். ஏன்னா ஓப்பனிங் அதிரடியாக இருக்கும் அடுத்து நம்ம டீமில். 160, 170, 180 பஞ்சாப், 190 லக்னோ, 200 பஞ்சாப், 220 சென்னை, 240 பஞ்சாப், 260 சென்னை, 280 பஞ்சாப், 300 lakh சென்னை. வேறு யாரும் கேட்கல போல தோணுது. எஸ், சோல்டு டு டிராவிஸ் ஹெட் சென்னை. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். தீபக் ஹூடா. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 40 lakhs, 50 பெங்களூரு, 55 KKR, 65 லக்னோ, 70 lakh, 75, 70, 85, 95 பஞ்சாப், 100 ராஜஸ்தான், 110 சென்னை, 120 மும்பை, 130 ராஜஸ்தான், 150 பஞ்சாப், 160, 170 குஜராத், 180 பெங்களூரு, 190, 200 டெல்லி, 220 சென்னை, 240 பெங்களூரு, 300 லக்னோ, 320, 340 ராஜஸ்தான், 360 சென்னை, 380 ராஜஸ்தான், 400, 420. ராஜஸ்தான் விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல, கேட்டுகிட்டே இருக்கானுங்க. 480, 500 ரொம்ப விட்டும், 500, 550 சென்னை, 600,
600 Rajasthan, 650 Chennai. 650 Chennai sold to Chennai. அதிரடியான ஒரு ஆட்டம் இது. நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் இது? சாண்ட்னர், மிக்கல் சாண்ட்னர். பார்ப்போம், சாண்ட்னரை ட்ரை பண்ணி பார்ப்போம். 130, 140 டெல்லி, 150, 160 டெல்லி மட்டும்தான் பிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு 190, 200 டெல்லி, 220 சென்னை, 220 சென்னை. வேற யாரும் கேட்குற மாதிரி தெரியல. சோல்டு டு சென்னை சாண்ட்னர். நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் அது? கிருஷ்ணப்பா கௌதம். 50 lakh ராஜஸ்தான், 55 சென்னை, 60 ராஜஸ்தான், 65 சென்னை, 65 சென்னை. வேறு யாரும் எடுக்கிற மாதிரி தெரில. ஓகே, சோல்டு டு சென்னை கிருஷ்ணப்பா கௌதம். இந்த லிஸ்ட் நமக்கு வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணிடுறோம். இனி அன்சோல்டு பிளேயர்ஸில் ஒரு முக்கியமான பிளேயர் அன்சோல்டு ஆகிருக்காரு. அவரை ரிட்டர்ன் பண்ணி எடுக்கணும். யார் அந்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன். அவர் அன்சோல்டு ஆகிருக்காரு. அவரை தான் தேடிட்டு இருக்கோம். வந்தால் தான் அவரை தூக்கி முடிச்சிடலாம் மேட்ச். இவர் வேண்டாம், போட்டு ரிஜெக்டடு. நெக்ஸ்ட் பிளேயர் யாருப்பா? சீக்கிரம் வாங்கயா. யார்? பிலிப்ஸ். இவரும் வேண்டாம், ஸ்கிப்பு. அதுக்கப்புறம் அடுத்தது யார்? வாருங்க, சீக்கிரம் வாருங்க, கிளாஸனை தாருங்க. யார்? நம்ம தேடிக்கொண்டிருந்த ஹென்ரிக் கிளாசன் வந்துட்டார். 50 lakh சென்னை, 50 lakh சென்னை, சோல்டு டு சென்னை. நம்ம வாங்கின பிளேயர்ஸில் குறைவான ரேட்டு கிடைச்சது இவர் தான். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு மேட்ச்சில் பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்குவாடு மொத்தமும் பார்க்குறோம். ருத்ராஜ் கேக்வாட், வி சால்ட்டு, திலக் வர்மா, டிராவிஸ் ஹெட், சேனாபதி. பேட்ஸ்மேன்ஸ் ஆல்ரவுண்டரில் ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, தீபக் ஹுடா, சாட்னர், கிருஷ்ணப்பா கௌதம். விக்கெட் கீப்பர் பார்த்தாச்சுன்னா டோனி, அதுக்கப்புறம் கிளாசன். நெக்ஸ்ட்டு ஸ்பின்னரில் பார்த்தாச்சுன்னா குல்தீப் யாதவ், நூர் அகமது, சிம்ரன் சிங், அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் யாரோ ஆட்டோ பிளேயில் வந்துருக்கு. பவுலர் பார்த்தாச்சுன்னா பத்திரானா, ரபாடா, புவனேஸ்வர் குமார், ட்ரென் போல்டு, மோஹித் சர்மா அண்ட் முகேஷ் சௌத்ரி. நல்ல ஒரு ஸ்குவாடு தான். டெல்லியில் பார்த்தா டூப்ளசிஸ், ராய்டு, ஹெட்மயர், கேமரான் கிரீன், நிக்லஸ் புரான், டீம்ஸ் சம்சி இருக்காரு, குல்ட்ரனேல், ஜான்சன், நோக்கியா, தீபக் சகர், சார்துல் தாகூர் சர்மா. நல்ல ஒரு ஸ்குவாடாக தான் தெரியுது டெல்லி. ஓகே, நம்ம பொறுத்திருந்த மேட்ச்சில் தான் பார்க்கணும் டெல்லியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் பஞ்சாப் பார்த்தாச்சுன்னா தவான், மில்லர், பட்டிதர், ரெஸ்லைன், அலெக் டர்னர், மயங்க் அகர்வால், சாம் கரன், வாஷிங்டன் சுந்தர், லிவிங்ஸ்டன், கேதர் ஜாதவ், பதோனி, பரத் பட்டேல், ரத்தோர்னு நல்ல பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஆதில் ரஷீத், சோதி இருக்காரு, பிஎஸ் சாவ்லா, அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங், பிரதீஷ் கிருஷ்ணா, ஜேம்சன். கொல்கத்தா ஸ்குவாடை பார்த்தாச்சுன்னா லார்டு, ஃபில்ட்டு, ஃபாரின் பிளேயர்ஸ் நரேன், ரசல், ஹோல்டர், பகர், யான்சன், பாண்டன், முஸ்தபிர் ரஹ்மான், பேட் கமின்ஸ். கொல்கத்தாவும் பார்க்க நல்ல ஒரு ஸ்குவாடு மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம டோர்னமெண்ட்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலி இல்லை, நம்ம இந்த ஸ்குவாடெல்லாம் பார்த்தா நம்ம மும்பை இந்தியன்ஸ். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், ரகானே, ஷார்ட், துயில். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் பார்த்தாச்சுன்னா மொயின் அலி, டிம் டேவிட், ஸ்ரேயஸ் கோபால், ராய் சர்ப்ராஸ் கான். விக்கெட் கீப்பரில்
கிஷான், ஜுரெல் ஜாக்சன். ஸ்பின் பவுலரில் பார்த்தா அஸ்வின், மிஸ்ரா, ஆடன் ஜம்பா, அஹ்மத். ஃபாஸ்ட் பவுலரில் பும்ரா, இங்கிடி, மதுஷாங்கா. நல்ல ஒரு ஸ்குவாட் மாதிரி தான் தெரியுது மும்பை இந்தியன்ஸ். இதுவும் நம்ம பொறுத்திருந்து மேட்ச்சில் தான் பார்க்கணும் மும்பை இந்தியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி போகுதுன்னு. அதுக்கடுத்த ராஜஸ்தான் பார்த்தாச்சுன்னா ஜெய்ஸ்வால், ரவீந்திரா, படிக்கல், மனிஷ் பாண்டே, கரண் சர்மா, புகி. ஆல்ரவுண்டர் பார்த்தாச்சுன்னா ரசோ, பென் ஸ்டோக்ஸ். ஆர்சிபி நல்ல ஒரு ஸ்குவாட் மாதிரி தான் தெரியுது. விராட் கோலி, ஜோ ரூட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், ப்ரீஸ், ஆலன் மெண்டிஸ், மார்க் ஹென்ரி, நவீன் உலக். நல்ல ஒரு ஸ்குவாட் மாதிரி தான் இருக்குது ஆர்சிபி. என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம இதில் தான் பார்க்கணும் டோர்னமெண்ட்டில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. ஆர்சிபியில் பவுலிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சிராஜ், கார்த்திக் தியாகி, சென், யாஸ்தவூர். நல்ல ஒரு பவுலிங் ஸ்குவாடாக தெரியுது. ஹைதராபாத் பார்த்துச்சுன்னா ஐடன் மார்க்ரம், ரூசோ, டெவின் கான்வே, மன்தீப் சிங், சர்ஃப்ராஸ் கான், ராகுல் திரிபாதி. ஆல்ரவுண்டரில் பார்த்தாச்சுன்னா அப்துல் சமத், உம்ரான் மாலிக், குர்னால் பாண்டியா, சகிப் அல் ஹசன், முகமது நபி. விக்கெட் கீப்பர் பேஸ்டோ, லிண்டன் தாஸ். நல்ல ஸ்குவாடு போல தான் இருக்குது. லக்னோ பார்த்தாலும் அடிப்பொலியான ஸ்குவாடு போல தான் தெரியுது. பவுலிங் அட்டாக் செம்மையாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரே, கலீல் அகமது, டாம் கரன், நாகர்கோட்டி, ஷக்காரியா, மதுவால். பயங்கரமாக ஒரு பவுலிங் ஸ்குவாடாக தான் தெரியுறாங்க ஆர்சிபி. ஆர்சிபியில் லக்னோ நல்ல பவுலிங் ஸ்குவாடாக இருந்தது. இங்கே குஜராத் சுமன் கில், டேவிட் வார்னர், கெயின் வில்லியம்சன், மனோன் வோரா, குசைலா, வீன் சிங், கிறிஸ் வாக்கர்ஸ், குயின்டன் டி காக், ஷாய் ஹோப், ரஷித் கான், சோப்ரா ஆர்ச்சர். இவங்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்குவாட் மாதிரி தான் தெரியுறாங்க குஜராத் தான். ஓகே, இதாக இருந்தாலும் நம்ம டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்ப்போம் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குன்னு. வாங்க இனிமே அதுக்கடுத்தது நம்ம டோர்னமெண்ட் வீடியோ ஒவ்வொரு மேட்சுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க.